நானும் ரவுடி தான். நீங்க ரவுடி எல்லாம் இல்ல, நீங்க ஃப்ராட். ரவுடி வேற, ஃப்ராட். இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை உலக நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பாதிப்புக்கு யார் காரணம்? அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலிய நாடும் தான். இன்றைக்கு ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி கொடூரமான அடக்குமுறைகளை ஏவி வருகிறது. சாமி வேற கூட்டு போங்கடா, கோபத்துல போட்டு போற. இந்த நாட்டின் உச்ச தலைவர் காமினி அவர்கள் ஒரு நாட்டின் உச்ச தலைவரையே குறிவைத்து படுகொலை செய்திருக்கிறது. நீ வேணா வா, வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டல. இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனை இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனா அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சுட்டு நடந்து போங்க. இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சிட்டாங்க. மக்களுக்கு ஒரு பயம், என்னடா எல்லாருமே இதே மாதிரி சொல்றாங்களே, காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க, திமுக காரங்க சொல்றாங்க, அப்ப பெட்ரோல் வராதோ அப்படின்னு ஒருத்தரும் கேன் எடுத்துட்டு போய் வீட்டுல பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிக்க வேண்டிய அவல நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களை தள்ளி இருக்க. எல்லாம் ஒன்னால தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கையால் ஆகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பொய்யை பரப்பி பீதியை பரப்பி மக்களை வீதிக்கு வந்து ஒரு பெட்ரோல் பம்ப்லயும் நிக்க வச்சிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதுமே பெட்ரோல் விலை ஏற்றிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோல் விலை 20% உயர்ந்திருக்கு. 2 வாரம் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க. 50% அரசு கார்களை ரோட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. பெட்ரோல் ரேஷனிங் பண்றாங்க. இந்தியால எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. பாராளுமன்றத்துல நம்ம பார்க்கிறோம், சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையை திரு ராகுல் காந்தி அவங்க எடுக்கிறாங்க. அதுல தமிழகத்தினுடைய எம்பி திரு வசந்த் அவங்க இருக்கிறாங்க, கன்னியாகுமரி எம்பி இருக்கிறாங்கன்னா, அவரு கடையில இண்டக்ஷன் ஸ்டவ் விக்கிறதுக்காக அவரு ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, பெட்ரோல் குறைஞ்சிருச்சு, எல்பிஜி குறைஞ்சிருச்சு, கேஸ் குறைஞ்சிருச்சு. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. அவருடைய வசந்தன் கோல இண்டக்ஷன் ஸ்டவ் விக்கிறீங்களா? நீங்க வித்துக்குங்க, மார்க்கெட்டிங் பண்ணி வித்துக்குங்க. நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் விக்கிறதுக்காக இவரு மார்க்கெட்டிங். பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து ஒரு காங்கிரஸ் எம்பியும் ஐயோ பெட்ரோல் குறைஞ்சிருச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத, மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தொடுத்து வருகிற இந்த அநாகரிகமான ஆக்கிரமிப்பு போரை தமிழ்நாட்டின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ், போயிடாமா அங்கிட்டு போய் பண்றா. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. ஈரான்ல ஒரு அதிபர் இறந்துட்டார், உச்சபட்ச அதிபர். அதிபர் யாரான்னு கேட்டாக்கா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களை, லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொன்றவர். ஹிஜாப் சரியாக போடவில்லை என்பதற்காக ஒரு பெண்ணை நடு ரோட்டில் தூக்கிலிட்ட ஒரு கயவன். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை நல்ல காரி துப்புற மாதிரி இருக்கு. அவருக்கு சாதகமாக இன்னைக்கு நீ நடு ரோட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும்னு சொல்றியே. 2 வயது குழந்தையை கற்பழித்து கொண்டிருக்கிறான் ஒரு திமுக நிர்வாகி. அவனை கண்டித்து ஒரு போராட்டம் செய்தாயா திருமாவளவன்? எங்க இருக்கக்கூடிய ஈரானுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய திருமாவளவன் ஏன் அந்த 2 வயது குழந்தைக்காக போராட்டம் நடத்தவில்லை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதை விட முக்கியமாக நேத்திக்கு விமான பன்னி பெண்ணை திருவள்ளூரில் சேர்ந்த ஒரு கவுன்சிலர் பிரபாகர் என்ற கவுன்சிலர் விமானத்துல பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். அவரை கண்டிச்சு ஒரு போராட்டம் பண்ணியா? இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்கள் ஏதாவது ஒரு திமுக செய்த தவறை சுட்டிக்காட்டி போராட்டம் செய்தாரா என்றால் கிடையாது. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்?
உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். அவர் போராட்டம் செய்தால் கொடுக்கிற 2 சீட்டை கொடுக்க மாட்டாங்க என்ற காரணத்திற்காக அந்த பிளாஸ்டிக் சேரை ஒதுக்க மாட்டாங்க, தரையில உட்கார்க்க வைக்கப்படுவார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் திமுகவை எதிர்ப்பது கிடையாது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. அவர் மட்டுமா என்று கேட்டால் காங்கிரசும் எதிர்ப்பது கிடையாது. இவர்கள் எந்த அக்கிரமம் செய்தாலும், திமுக எந்த மோசமான செயலை செய்தாலும் இவர்கள் யாருமே அவர்களை கண்டு கொள்வது கிடையாது. ஆனா எங்கோ இருக்கக்கூடிய ஈரானுக்காக, எங்கோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்காக போராடுகள் என்று சொன்னால் இதை விட வெட்டி தலை குனிய வேண்டிய விஷயம் என்ன இருக்கிறது? சோறு தின்றாங்களா வேற என்ன தின்றானுங்களான்னு தெரியல. நான் உங்களை சொல்ல சார், இதே அதிபர் கொல்லப்பட்ட இதே அதிபர் அவர் என்ன செய்தார் தெரியுமா? விடுதலை புலிகளுக்கு 1983 2009 காலகட்டத்தில் விடுதலை புலிகள் கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணமே இந்த ஈரான்ல கொல்லப்பட்ட அந்த அதிபர் தான். அந்த அதிபர் தான் இலங்கைக்கு ஒட்டுமொத்தமாக ராணுவ தளவாடங்களை கொடுத்தது. கோடி உறவுகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு அந்த இனியத்துல்லா இந்த காமெடி தான் காரணம். ஆனா வெக்கமே இல்லாம மானம் கட்டவனே, அவனுக்கு ஆதரவாக இன்னைக்கு ரோட்ல நீ பிரச்சாரம் பண்ற, அவனுக்கு ஆதரவாக நீ பதாகையை தூக்கி கொண்டு திடீரென்னு சொன்னா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. 1.25 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சான். அவனுக்கு உதவியாக இந்த அந்த ஈரானிய அதிபருக்கு நீ ஆதரவா செயல்படுறன்னு சொன்னா நீ தமிழன் என்று சொல்வதற்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமே இல்லாம முள்ளிவாய்க்கால்ல போய் அஞ்சலி செலுத்துறிய மானம் கட்டவனே. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. கொன்னது அவன்டா, கொன்னவனுக்கு பின்னாடி போற, கொன்னவனுக்கு இப்ப அஞ்சலி செலுத்துற. முரண்பாடா இல்லையா இது? இப்படிப்பட்டவர்களுக்கா உங்கள் ஆதரவு என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடியவன் நம்மளுடைய தொப்புகளை உடையவர்கள், அவங்க எல்லாம் நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள். அவர்களை ஒருவன் கொள்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆதரவா நீ பேசுறன்னு சொன்னா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்களா? கொமேனியை ஆதரிக்கிறவங்க முழு அளவுல மூல வளர்ச்சி அடையாதவன்னு அர்த்தம். இவர்தான் ஏன்னா அப்பட்டமான மத பழமைவாதி. அங்க கடந்த 36 ஆண்டுகள்ல பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஜனநாயகத்துக்காக போராடியவர்கள் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் சொல்ல முடியாத அளவுக்கு அங்க ஏவி விடப்பட்டது. குலகார பையன் உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிருந்தேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. அயத்தோலாவுடைய ஆட்சி ஒன்னும் ஒரு நியாயமான நேர்மையான நடுநிலையான ஆட்சியெல்லாம் கிடையாது. சிறுபான்மையர்கள் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பெரும் கொடூரங்களை செய்திருக்கிறார்கள். அந்த நாட்டில் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை விதித்த நாடுகளிலே அதிகமான நாடு அதுவா தான் இருக்கும். அரசியலில் அவர்களுக்கு வேறுபட்ட கருத்தை உடையவர்களை எல்லாம், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்களை எல்லாம் கைது செய்து துன்புறுத்தி மரண தண்டனை கொடுத்த நாடு. அந்த ஆட்சி போறதுல ஈரான்ல இருக்கிற நிறைய பேருக்கே ஆதரவு இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு பாவமா இருக்கா? இல்ல, எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு.